ஹாய், ஹலோ, குட் ஈவினிங். 11th ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அதில் 13th யூனிட்டு செகண்ட் மிட்டம் போர்ஷனில் கம்பல்சரியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய டைம் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ கொஷின் என்னென்னு பாருங்கள். ஏ என்ற கரிம சேர்மம் ஓசோன் ஏற்றத்தின் போது அசிட்டால்டிஹைடை மட்டும் தருகிறது. ஏ Br2CCl4உடன் வினைப்பட்டு சேர்மம் பியை தருகிறது. ஏ மற்றும் பிஐ சேர்மங்களை கண்டறிக, அவைகளின் IUPAC பெயர்களை எழுதுக, ஏயின் வடிவ மாற்றங்களை எழுதுக. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தால் தயவு செஞ்சு சாய்ஸில் விட்டுறாதீங்க. எப்படின்னு சொல்லித்தரேன், அப்படியே கவனிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ என்ற கரிம சேர்மம் ஓசோன் ஏற்றத்தின் போது அசிட்டால்டிஹைடை தருது அப்படின்னு சொன்னாக்கா நல்லா கவனிங்க. ஏ ஓசோனேற்றம் அடைந்து அசிட்டால்டிஹைடை தருது அப்படின்னு சொன்னாலே அது கண்டிப்பாக ஒரு சீர்மை உள்ள அல்கீனாக தான் இருக்க முடியும். அல்கீன் அப்படின்னு சொன்னால் டபுள் பாண்ட் வரும்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதில் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா 2-பியூட்டின். அப்போ ஏங்கிறது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 2-பியூட்டின். அப்போ 2-பியூட்டினோட ஃபார்முலா என்ன? CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH3. இதான் வந்து என்னது 2-பியூட்டின். அப்போ ஏ கண்டுபிடிச்சிட்டிங்க. இது கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு ஒரு மார்க்கு. இதுக்கப்புறம் கொஷினை திரும்பியும் படிங்க. ஏவை யார் கூட சேர்க்க சொல்லியிருக்காங்க? Br2CCl4உடன் வினைப்பட்டு பி கிடைக்கிது. இந்த மாதிரி Br2CCl4 கூட சேர்க்கறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கணும்னா, ஓசோனேற்றம் நடக்கிறதுனால அசிட்டால்டு கிடைக்கிது இல்லையா, அதோட ஈக்குவேஷன் நம்ம எழுதி காட்டணும். இந்த ஈக்குவேஷனை எழுதிட்டு ஓசோனேற்றம் அப்படிங்கும்போது இங்கே ஆக்சிஜனேற்றம் போட்டுட்டாங்க, அதை நீங்கள் O3ன்னு மாற்றிக்கோங்க. ஓசோனேற்றம்னா O3 கிடையாது. அப்போ ஓசோனேற்றம் நடக்கும்போது உனக்கு இங்கே என்ன கிடச்சிருது? அசிட்டால்டிஹைடு 2 மோல் CH3CHO ப்ளஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 வெளியில் போயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. Br2CCl4 கூட சேர்க்க சொல்லியிருக்காங்க ஏவை. அப்போ ஏவை திரும்ப எடுத்து எழுதி Br2CCl4ன்னு போட்டுட்டு, ரொம்ப சிம்பிள் தான். ஒரு Br இந்த கார்பன்லேயும் இன்னொரு Br இந்த கார்பன்லேயும் சேரும்போது டபுள் பாண்ட் உங்களுக்கு சிங்கிள் பாண்ட் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? CH3 CH சிங்கிள் பாண்ட் Br CHBr CH3. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு முடிவுன்னு சொல்லி டேபிள் போட்டு ஆன்சர் எழுதணும். சேர்மம் ஏ, அதோடைய ஃபார்முலா, அதோடைய IUPAC பெயர் 2-பியூட்டின். சேர்மம் பி, அதோடைய ஃபார்முலா, அதோட IUPAC பெயர் 2,3 டைப்ரோமோ பியூட்டேன். திரும்ப பியூட்டின்னு எழுதிடக்கூடாது, டபுள் பாண்ட் இருந்தால் தான் ஈன். ஸோ 2-பியூட்டின், இது பியூட்டேன். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சரு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏயின் வடிவ மாற்றங்களையும் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. வடிவ மாற்றம்னா 2 தான் இருக்குது இல்லைங்களா, ஒன்று சிஸ், இன்னொன்று டிரான்ஸு. அப்போ cis-2-பியூட்டின் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அதாவது ஒத்த தொகுதி ஒரே திசையில் இருந்ததுன்னா அது வந்து சிஸ்ஸு. ஒத்த தொகுதி இந்த மாதிரி எதிரெதிர் திசையில் இருந்தால் அது டிரான்ஸு. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எழுதுனா உங்களுக்கு 3 மார்க்கில் கம்பல்சரியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கட்டாய வினாவா. ஓகேங்களா? நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.